Hello everyone, welcome to SriSen. நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். SriSen பேஜை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹோம் மேட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலேயே சூப்பரான ஹெல்த்தியான சாக்லேட் செஞ்சு கொடுக்கலாம். மொத்தமாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ஆர்கானிக் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 கப்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 ஸ்பூன்ஸ் போதும். அன்சால்டட் கோகோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை நான் நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ பவுடர் பண்ண தொட்டே ஒயிட் கலரில் தெரியுது. இது வந்து 1/4 கப் எடுக்கணும். கொக்கோ பவுடர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு கரெக்டாக. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாட்டு சர்க்கரையில் நம்ம செய்கிற தொட்டு நம்ம பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கரெக்டாக 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலி கொக்கோ பவுடரில் கொஞ்சம் லம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டரை ஒரு 1/4 கப்பு, அதுவும் பாதி அளவு, ஒரு 3 ஸ்பூன் பட்டரை நான் ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் பால், காய்ச்சாத பால் இது. ஸோ அந்த பால் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சாக்லேட் மவுல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம். இல்லாட்டி நார்மல் ஐஸ் ட்ரேயே போதும். ஸோ நம்மளோட ஐஸ் ட்ரேயில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்மளுக்கு சாக்லேட் அந்த சிரப். இப்போ எடுத்து நான் ஊற்றிடுறேன். ஒன்றையும் ஃபில் பண்ணிவிடுங்க. மேலெல்லாம் ஊற்றிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மவுல்ட்லேயும் ஊற்றிட்டு நம்ம எடுத்து இதை ஒரு வாட்டி தட்டி விட்டுடலாம். நல்லா தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் வேணும்னா உங்களுக்கு நட்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பாதாம், கேஷ்யூ வேணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் சாக்லேட் மீதி இருக்குது. ஸோ அதை நான் வந்து சாக்கோ சிப் பண்ணலான்னு இருக்கேன். எனி கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அந்த கவரில் இந்த மிக்சரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இந்த டிப்பில் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு நம்மளோட சாக்கோ சிப்ஸை இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம சாக்கோ சிப் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணால் போதும். சாக்கோ சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். ஸோ சூப்பராக நம்மளோட சாக்கோ சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு அவங்க பிடிச்ச பிஸ்கெட்ஸ் இல்லை எதனா ஒரு டெசர்ட்டில் போட்டு கொடுங்க, இல்லை அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. சாக்லேட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம் நம்ம. ஸோ சிம்பிளாக ஹெல்த்தியாக ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டு உடனே நீங்கள் பார்க்கலாம்.